தலைவர் நம்முடைய அன்பு அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கும், புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் நம் எல்லோரினுடைய பேரன்புக்கினி அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும், சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதற்குரிய பேராயர் சாமி இயேசுதாஸ் அவர்களுக்கும், கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும், தமிழர் தேச கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி செல்வகுமார் அவர்களுக்கும், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் இளவல் கேசி திருமாறன் அவர்களுக்கும், நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி புரட்சி மணி அவர்களுக்கும், தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய தம்பி முத்து ரமேஷ் அவர்களுக்கும், முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆர்வீர் தம்பி கவிக்குமார் அவர்களுக்கும், தமிழர் மீட்பு கழகத்தினுடைய என் ஆர்வீர் தம்பி கரிகாலப்புக்கும், தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி பூமிராஜன் அவர்களுக்கும், பேரணியிலே பங்கேற்று பேரெழுச்சியை உருவாக்கிய என் உயிரினும் உணர்விலும் கலந்து வாழ்கிற எனது அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். என்ன ஏர்போர்ட் முடிச்சு சொன்னார், அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் போவார், இவர் போவார். இவர் எங்கேயும் போக மாட்டார். வந்தார்னு வச்சுக்க, அது கோபுரமானாலும் சரி, கோட்டையானாலும் சரி, தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால், இதற்காக போராடி உயிர் நீத்த மறவர்களின் மக்கள் நாங்கள். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உங்களை பெற்ற தாயோ 10 மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார். ஆனால் உங்கள் பூமி தாய், உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார். நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான். இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான். ஆகையினாலே என் அன்பு மக்களே, நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். சான்று, ஈழத்தாயகத்தில் நிலத்தை இழந்தோம், பலத்தை இழந்தோம், இனத்தை இழந்தோம். இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாதே, எண்ணி இருக்காதே. இது உன்னிடம், இது உன் உரிமை. இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம். ஆனால் என் அன்பு தம்பி தங்கையிலே என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கால் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல்தான். ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது, உரிமை பெற முடியாது. ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42 இடம்
2 இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள். இந்த இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள் 1 இடம் ஆதிப்பறையருக்கு, தேவேந்திரருக்கு, பழங்குடி மக்கள் ஈரலர் குறவருக்கு ஏதாவது கொடுத்துருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்கள். தந்திருக்காது. நாம் எல்லோரும் திறந்த மனதோடு விவாதிப்போம். உடன் பிறந்தார்களே, எல்லோருக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது. மலையாளிகளுக்கு, கன்னடர்களுக்கு, தெலுங்கர்களுக்கு, குஜராத்திக்கு, சிங்குகளுக்கு, மார்வாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது. கவுன்சிலர் ஆகியிருக்கார்கள், சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. ஆனால் என் ஆதிக்குடி பீர்வய குடியிலே சாலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலர் ஆகி நீ பார்த்தது உண்டா? முடிதிருக்கிற மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்தது உண்டா? ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்தது உண்டா? போயர், ஒட்டர், சாலியர் எவரையாவது நீ பார்த்தது உண்டா? சொல், யாருக்காவது ஒருவனுக்கு உண்டா? ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே, நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம், குறவருக்கு இடம், வண்ணாருக்கு இடம், குயவர் குடிக்கு இடம், முடிதிருக்கிற மருத்துவர் குடிக்கு இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது. ஒரே ஒரு வீடுதான் அண்ணா இருக்கிறது என்றான். ஒரு வீடு, நீ ஒரு வீடு அல்ல, ஒட்டுமொத்த தமிழினமும் உன் கூட நிற்கிறது. களத்தில் நில் என்று சொன்னேன். தோற்றேன், ஆனாலும் திமிரோட தோற்றேன். 2016 முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது 22 இடங்கள் ஆதி தமிழ் குடிகள், உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம், தேவேந்திரருக்கும் பறையருக்கும் சேர்த்து 22 தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இன்று வரை பட்டியல் பிரிவிலே வைக்காதே. நாங்கள் பல்லர் அல்ல. பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல. நானும் பல்லன், நீனும் பல்லன், எல்லோரும் பல்லன். காரணம், நிலம் பள்ளமாக இருந்தது. பல்லு என்றால் உழவு, உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன். பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது. முக்கூடல் பல்லு என்று. பல்லென்றால் உழவு என்று பொருள், பல்லன் என்றால் உழவன் என்று பொருள், உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள். காரண பெயர் பல்லன், குடி பெயர் உழவன், வேளாளன். நானும் வேளாளன், நீனும் வேளாளன். அதனால்தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர், வீரகோடி வேளாளர், அவர் தேவேந்திர கூட வேளாளர். வேளாண்மை செய்கிறவன் வேளாளன்.